நண்பர்களே, இந்த பதிவு தொழில் என்பதை பற்றிய இறுதி மற்றும் மூன்றாவது பகுதி. எப்படி ஒரு தொழிலில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளைப் போல் ஒவ்வொரு தொழிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய சூட்சமங்கள் இருக்கின்றன, என்னென்ன ஆபத்துக்கள் ஒளிந்திருக்கின்றன என்பதையெல்லாம் ஓரளவு மேம்போக்காக நான் சுட்டிக்காட்ட 1-2வது பதிவில் முயற்சி செய்திருக்கிறேன். இதை தாண்டி ஒரு தொழில் தொடங்க வேண்டும், என்ன செய்யலாம் என்று கேள்வி எழுமானால் அதுவும் எனக்கு தெரிந்ததை உங்கள் முன்னால் வைப்பது என்னுடைய கடமை என்று நான் கருதுவதால் மிகுந்த பணிவோடு அதை செய்கிறேன். இந்த தொழிலையும் உள்ளே போகிற போது நான் சொல்லுவதைப் போல 3 மடங்கு பிரச்சனைகள் இருக்கும். இது ஒரு ஆரம்பமே தவிர இது எல்லாமும் அல்ல. எனவே ஒரு தொழில் ஆரம்பிக்கிற ஆரம்ப ஒரு கான்ஃபிடன்ஸை உங்களுக்கு இது கொடுக்குமே தவிர, நீங்கள் தொழில் ஆரம்பித்த பிறகு கற்றுக்கொள்ள விஷயங்கள் இதைவிட 300 மடங்கு இருக்கும், 300 விழுக்காடு இருக்கும், 3 மடங்கு இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். நான் சொல்லுகிற 1-2 தொழில்கள் எடுத்துக்காட்டிய தவிர அவை இறுதி அல்ல. ஒன்று, ஒரு சிறிய முதல், அதை வைத்து என்ன செய்வது? கொஞ்சம் பெரிய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை அதைவிட கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம். இந்த 3மே நான் சொல்லுவது பெரிய தொழில்கள் அல்ல. ஒரு ஃபேக்ட்ரியோ அப்படிப்பட்ட தொழில்களை நான் சொல்லவில்லை. இன்னொன்று, நான் சொல்லுகிற இந்த தொழில் ஒரு ஆண் பெண், ஒரு வயதானவர் இளைய வயதினர் எல்லோரும் செய்யக்கூடிய தொழிலாக இருக்க வேண்டும் என்பதனால் நான் சிறிய தொழில், நடுத்தர தொழில், கொஞ்சம் பெரிய தொழில் 3க்குமே இந்த ஆண் பெண் இருபாலாரும், இளையோர் முதியோர் இருபாலாரும் மிகுந்த சிரமங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய தொழிலாக நான் எடுத்துக்காட்டுகள் சொல்லுகிறேன். தயவுசெய்து 100% நான் சொல்லுவது அப்படியே நடக்கும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. நானும் இந்த தொழிலை வெளியிருந்து பார்க்கிறவன்தான். எனவே இதை வைத்துக்கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, தொழில் போன பிறகு, ஒரு தொழிலை ஆரம்பித்த பிறகு இன்னும் 3 மடங்கு குறைந்தது இருக்கிறது. இன்னொன்று, நான் சொல்லுகிற இந்த 3 தொழிலும் நான் தேர்ந்தெடுத்ததற்கு, ஒன்று ஆண் பெண், இன்னொன்று வயது வித்தியாசமில்லாமல் செய்ய வேண்டும், 3 ஒரு சிறு நஷ்டம் வரக்கூடாது. குறைந்தபட்சம் வந்தால் பெரிய அளவு நஷ்டம் வராமல் வெளியே வந்துவிட வேண்டும் என்கிற இந்த நாம்ஸ் வைத்துத்தான் இந்த 3ஐயும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, ஒரு 10,000 ரூபாயிலிருந்து ஒரு 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யலாம் என்று கருதினால் அதை சிறு தொழிலாக, என் பார்வையில் சிறு தொழிலாக நான் சொல்லுகிறேன். ஒன்று, ஒரு 3,000 ரூபாய்க்கு ஒரு இடத்தை வாடகைக்கு பிடித்து கொள்ளுங்கள். 6 மாதம் குறைந்தபட்சம் அதற்கு நீங்கள் வைப்புத் தொகையாக முன்பணமாக கொடுக்க வேண்டும். அந்த இடத்தில், அந்த இடம் ஒரு 5க்கு 6, 30-40 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் கூட போதும். ஒரு சுவரில் பெரிய ஓட்டை என்று கூட நீங்கள் எடுத்து கருதி கொள்ளலாம். அந்த அளவு இடம் இருந்தால் போதும். இதற்கு மேல் பெரிதாக இருந்தால் வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். இது போன்ற தொழிலுக்கு இந்த இடம் இருந்தால்தான் பார்வையாக இருக்கும்.
இடம் அதிகமாக அந்த இடம் வெற்றிடமாக காட்சியளிக்கும். அது தொழிலுக்கு நல்லதல்ல. ஒரு 2-3 தொழில்களை இணைத்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற தொழிலாக இருந்தால் இடத்தை தேர்வு செய்கிற போது இந்த 2-3 விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, ஒரு பொக்கே, மலர் பொக்கே செய்து விற்பதென்பது மிக மிக எளிதான தொழில். இது செய்வதென்று சொன்னால் இந்த கடை, நான் சொன்ன 40 சதுர அடியில் இந்த கடை வைப்பதென்றால் மிகச்சிறந்த வியாபாரம் நடக்கும். நீங்கள் ஒரு மெயின் ரோட்டிலிருந்து திரும்புகிற ஒரு சந்து கார்னர் பில்டிங்காக இருக்குமானால் அதில் ஒரு 40 ஸ்கொயர் ஃபீட்டு கிடைக்குமானால் நல்லது. பார்வையிலும் படும், சந்து ஒதுங்கி விடுவத காரணத்தால் வாடகை குறைவாக இருக்கும். அதே இடத்தை 40 ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் ஒரு முக்கியமான வீதியில் தேடினால் அதே கட்டிடத்திலேயே அதற்கு நீங்கள் 7,500 ரூபாய் வாடகை என்றால் கொஞ்சம் கார்னர் ஒதுக்க, அதனுடைய முகப்பு மெயின் ரோட்டில் அல்ல, அதே கட்டடமாக இருந்தால் கூட ஒரு கார்னர் பில்டிங்காக இருக்குமானால் அதனுடைய சைடிலும் வரும். அந்த போன்ற ஒரு சந்து பகுதியிலே சிறிய வீதியில் இருந்தாலும் அது நல்லது. அல்லது அப்படி இல்லை என்றால் ஒரு வீதியினுடைய முகப்பு பகுதியிலேயே பெரிய வீதியில் கிடைக்குமானால் ஒரு 7,500 ரூபாய் வாடகை வந்துவிடும். இது எல்லா பெருநகரங்களுக்கும் பொருந்தும். நான் சொல்லுகிற இந்த தொழில் ஒரு நகரப்பகுதியில் மட்டும்தான் செய்ய முடியும், கிராமத்து பகுதியில் அல்ல. ஒரு மாநகராட்சி பகுதியில், ஒரு நகராட்சி பகுதியில் செய்யக்கூடிய தொழில். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பகுதி ஒரு திருமண மண்டபத்துக்கு அருகில் இருப்பது போல், ஒரு தங்கும் விடுதிக்கு அருகில் லாட்ஜ் அருகில் இருப்பது போல், பேருந்து நிலையத்துக்கு அருகில் இருப்பது போல், ஒரு மருத்துவமனைக்கு அருகில் இருப்பது போல் கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டும். இது இரவோடு இரவாக நடக்க தமிழ் சினிமாவும் இல்லை, ஜாலமும் இல்லை. ஒரு மாதம் நீங்கள் சுற்றி வந்தால் இந்த 4 மருத்துவமனை, திருமண மண்டபம், ஒரு இது போன்ற பகுதிகள், இந்த 4ம் சேர்ந்து கிடைப்பது அரிது. தங்குகிற விடுதி இவையெல்லாம், அல்லது பேருந்து நிலையம், இந்த 4இல் 2 இருந்தால் கூட போதும். அங்கு ஒரு இடம் பாருங்கள். ஒரு பொக்கே உங்களுக்கு பிளாஸ்டிக் பேப்பரை வைத்து, இது கடினமான கம்பச்சித்திரம் அல்ல, அழகாக கட்டி அதை வெட்டி பேப்பர்களை வைத்து உள்ளே காய்ந்த பூக்களும் பார்வைக்கு படுகிற வெளியே வாடாத மலரும், அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இலைகளும் புல்லும் வைக்கலாம். அழகாக அது எப்படி நாம் அடுக்குகிறோம் என்பதுதான் அழகு. அது ஒரு நாள் 2 நாள் நீங்கள் தவறு செய்ய செய்ய, பொக்கே செய்ய செய்ய தவறு செய்வீர்கள். தவறு செய்ய செய்ய அது பழக்கமாகிவிடும். கடினம் அல்ல. இது ஒரு சாதாரண பொக்கே செய்ய 15 ரூபாய் தான். மலர், பேப்பர் எல்லாம் சேர்ந்து ஆகும். பகுதியை பொறுத்து 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்கலாம். மிக எளிதாக விசேஷ நாட்களில் 50 விற்கும், சாதாரண நாட்களில் 20 விற்கும். ஒரு 750 ரூபாய் கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட பொக்கேயில் ஒரு நாளைக்கு நல்லது. 15 ரூபாய்
நீங்கள் 50 பொக்கே விற்றால் 50 ரூபாய்க்கு விற்றால் 15 ரூபாய் செலவு ஒதுக்கிவிட்டு பார்த்தால் 35 ரூபாய். 20 பொக்கே விற்றால் கூட 20 35ஆல் பெருக்கினால் 700 ரூபாய். 200 ரூபாய் வாடகைக்கும் மின்சாரத்திற்கும் போனாலும் கூட 500 ரூபாய் மரியாதையாக நிற்கும். நீங்கள் ஒரு 6 மாதம் இந்த தொழிலை தொடர்ந்து செய்தால் எளிதாக அங்கு அந்த பகுதிக்கு அந்த இடத்தில் வந்தால் ஒரு மலிவான விலையில் பொக்கே கிடைக்கும் என்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்துவிடுமானால் 6 மாதத்தில் ஒரு நாளைக்கு சராசரியாக 100 பொக்கே விற்கக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும். மிக எளிதாக 1500 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்கும். பொக்கே செய்வதிலே கூட வடிவங்களை மாற்றி செய்யலாம். கொஞ்சம் கற்பனை இருந்தால் கம்ப்யூட்டரில் பார்த்து நீங்கள் நெட்டுள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நெட்டை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதில் யாராவது பெயர் கேட்டால் அதிலேயே அந்த பொக்கேலேயே ஒரு கல்யாணம் என்று சொன்னால் அவர்களுடைய மணமக்கள் பெயரையும் பூக்களால் அலங்கரித்து கொடுக்கலாம். இப்படி இன்னோவேட் செய்ய வேண்டும். அது கொஞ்சம் கற்பனை சக்தி இருந்தால் ஒரு குழந்தைக்கு பர்த்டே அந்த படத்தை போடலாம். பூக்களாலேயே ஒரு சின்ன கிருஷ்ணன் படம் வரையலாம், முருகன் படம் வரையலாம், இயேசுவின் படம். எல்லாம் உங்கள் திறமையையும் ஆர்வத்தையும் பொறுத்தது. மிக எளிதாக ஒரு நாளைக்கு அதில் 750 1500 வரை கிடைக்கும். இதற்கு அட்வான்ஸ் அதை தவிர பெரிய அளவு செலவு இல்லை. அந்த இடத்தில் பொக்கே மட்டும் அல்ல, ஒரு இன்றைக்கு இந்திய தபால் துறை கிட்டத்தட்ட செத்து போய்விட்டது. அரசாங்கமே கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொன்றுவிட்டது. எனவே கூரியர் வந்துவிட்டது. கூரியர் கலெக்ஷன் சென்டர் வைத்து கொண்டால் ஒரு மிகச் சாதாரணமாக ஒரு கூரியருக்கு 10 ரூபாய் கிடைக்கும். இந்த பொக்கேயும் இருக்க வேண்டும், கூரியர் கலெக்ஷன் சென்டரும் இருக்க வேண்டும். நீங்கள் ஏஜெண்ட் அல்ல, நீங்கள் உங்களிடம் கொடுத்தால் உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கும், அவ்வளவுதான். உள்ளூர் தபாலுக்கு 5 ரூபாய் 7 ரூபாய் கிடைக்கும், வெளியூர் தபாலுக்கு 10 ரூபாய் 15 ரூபாய் கிடைக்கும், அல்லது ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். பார்சலாக இருந்தால் கூட கிடைக்கும். துணி அனுப்புவது, ஒரு படங்கள் அனுப்புவது, இப்படியெல்லாம் இருந்தால் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து மெயின் ஏஜெண்ட் வாங்கி கொண்டு போய்விடுவார். நீங்கள் உட்கார்ந்த இடத்தில் செய்கிற தொழில் அது மிகச் சாதாரணமாக 500 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்கும். இன்னும் ஏதாவது 1-2 தொழிலை உங்களால் சேர்த்து கொள்ள முடியுமானால் அந்த பகுதியில் என்ன இல்லையோ அதை தினசரி பத்திரிகைகள், வார இதழ்கள், இப்படி புத்தகங்கள் விற்றாலும் ஓரளவுக்கு கிடைக்கும் பணம். அதை வைத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கிக் கொள்ளலாம். பூஜை சாமான்கள் விற்கலாம். ஊதுபத்தி, சந்தனம், இவைகளை ஒரு பாக்கெட்டில் போட்டு ஒரு பாக்கெட் 25 ரூபாய் என்று விற்கலாம். பூஜை சாமான்களை ஒரு பாக்கெட்டில் போட்டு சேர்த்து விற்பது என்பது இதுவரை அநேகமாக இல்லை. உங்களால் செய்ய முடியும். மிக எளிதாக ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த பொக்கே தொழிலுக்கு உங்களுடைய அதற்கான பூ வாங்குவது என்பது 200-250 ரூபாய் இருந்தால் மிக எளிதாக 50 பொக்கே செய்து விற்றுவிட முடியும். பேப்பர் ரொம்ப ரொம்ப விலை மலிவு. ஒரு கத்திரிக்கோல், சின்ன கத்தி, இவைதான் தேவை. கொஞ்சம் நூல் தேவைப்படலாம், இல்லை ரப்பர் பாண்டுகள் தேவைப்படலாம், ஒட்டுவதற்கு கம் தேவைப்படலாம். இதை தவிர பெரிய முதலீடு இல்லை. இந்த கூரியருக்கு ஒரு போர்டு 250 ரூபாய்க்கு அந்த கம்பெனி பெயரை போட்டு இங்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற போர்டு ஒன்று வைக்க வேண்டும்.
அதை தவிர பில் புத்தகம் அவர்களே கொடுக்கிறார்கள். ஒரு பேனா நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். வாங்கிய தபாலை அதற்கு ஒரு எண் கொடுத்து ரசீதில் அந்த எண்ணை போட்டு, முகவரி முழுதுமாக தேவையில்லை, சேலம் என்று சொன்னால் கிருஷ்ணமூர்த்தி சேலம் என்று போட்டு அவர்கள் கொடுத்துவிட்டு, இதை மாலையில் ஒரு 8 மணி போல் வந்து ஏஜென்ட் வாங்கி கொண்டு போய்விடுவார்கள். இரண்டும் ஒரு மிக எளிதாக 1000 ரூபாய் கிடைக்கும். அதற்கு பிறகு உங்கள் பழக்க வழக்கத்தை, நீங்கள் உங்களுடைய தொழில் லாகவம், அந்த பகுதியில் உங்களுக்கு இருக்கிற தொடர்புகள், இவைகளை பொறுத்து அமையும். அதாவது ஒரு 50,000 ரூபாய் முதல் இருக்குமானால் மாதம் 25,000 ரூபாய் கிடைக்கும். பெரிய ரிஸ்க் கிடையாது. எந்த வயதினரும் ஆண் பெண் இருவரும் செய்யலாம். ஒன்று. இதுவே இன்னொன்று. ஒரு 2 லட்சம் ரூபாய் நீங்கள் கையிலே வைத்திருந்தால் 365 நாட்கள் வருடத்தில் அல்லது 366 நாட்கள் இருந்தாலும் கூட, முகூர்த்த நாட்கள் என்று திருமண நாட்கள் இருப்பது ஒரு 60லிருந்து 62, 63 நாட்கள் தான் உண்டு ஒரு வருடத்திற்கு. கல்யாண மண்டபங்கள் கிடைப்பது மிக அரிதாகிவிட்டது. சிறுநகரங்கள், பெருநகரங்களிலே மிகச் சாதாரணமாக 50,000 ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய் வரை இருக்கிறது. இந்த 12 லட்சம் ரூபாய் பக்கம் போக வேண்டாம். 50,000, 1 லட்சம், 1 லட்சம் இருக்கிற கல்யாண மண்டபங்கள், குறிப்பாக ஒரு நடுத்தர வர்க்கம் தேர்ந்தெடுக்கிற 24 மணி நேர பேக்கேஜ் கல்யாணம், இன்று மதியம் 2 மணியிலிருந்து நாளை மதியம் 2 வரை. அதனால்தான் கல்யாணம் மறுநாள் என்றால் முதல் நாள் மாலையே வரவேற்பு வைத்து விடுவார்கள். 24 மணி நேரத்தில் மண்டபத்தை கால் செய்து வெளியே வர வேண்டும். அந்த பேக்கேஜ் 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் என்றால், ஒரு நல்ல தேதி 10 தேதியை நீங்கள் ஒரு வருடத்திற்கு முன்னால், 6 மாதத்திற்கு முன்னால் ஒரு 20,000 ரூபாய், 15,000 ரூபாய் கொடுத்து புக் செய்து வைத்து கொள்ள வேண்டும். அப்போது யாரும் பத்திரிகை கேட்க மாட்டார்கள் என்றால் கல்யாணம் 8 மாதம் கழித்துத்தான். உங்கள் பெயரில் புக் செய்து வைத்து கொள்ளுங்கள். அந்த கல்யாண மண்டப மேனேஜருக்கு தெரியும், அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாக வேண்டும், தவிர்க்க இயலாது, அல்லது 2,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அவர்களை பொறுத்தவரை 1 லட்சம் ரூபாய் கல்யாண மண்டபத்துக்கு 20,000 ரூபாய் கொடுத்து புக் செய்து கொள்கிறார்கள். 8 மாதம் உங்கள் பணம் 20,000 அவர்கள் ரொட்டேட் செய்கிறார்கள். எனவே அது அவர்களுக்கும் கன்வீனியண்டாக இருக்கும். இப்படி ஒரு 10, 15 உங்கள் வசதியை பொறுத்து கல்யாண மண்டபம் புக் செய்து வைத்து கொண்டால், அந்த தேதி நெருங்குகிற போது உடனடியாக அந்த தேதியில் கல்யாணம் செய்ய வேண்டும் என்கிற அவசரத்தில் இருக்கிற பல பேர் வருவார்கள். அந்த எந்த மேனேஜருக்கு நீங்கள் 1000 ரூபாய், 2,000 ரூபாய் கொடுத்துருக்கிறீர்களோ அவரே உங்களிடம் அனுப்பிவிடுவார். தமிழ்மணின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவங்க வீட்டில் கல்யாணம்னு புக் பண்ணார். ஏதோ போல் இருக்கு, கல்யாணம் இல்லை, தேதி 9ஆம் தேதி ஜூலை மாதம் புக் பண்ணியிருக்கிறாருங்க. ஆனால் அது ஏதோ வேண்டாம்னு சொன்னாங்க அவங்க வீட்டிலன்னு ஏதோ சொன்னார். அது அவங்க கதை, நீங்கள் வேணால் அவரை கேட்டு பாருங்கள், இதான் நம்பர்னு சொல்லுவார். ஏன்னா அவர் ஒரு 1,500 வாங்கியிருக்காரு, அவங்கக்கிட்ட ஒரு 2,000 வாங்கிக்குவார் அந்த மேனேஜர். ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமானால், ஒரு கல்யாண மகாலுக்கு இருக்கிற ஹாலுக்கு இருக்கிற மேனேஜர் இருக்கிற வருமானம் இதுதான். இதில் அவருக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா அவசரத்துக்கு கல்யாணம் செய்ய வருகிறார்கள், அவர் உங்களுக்கு வழிகாட்டுகிறார். கிட்டத்தட்ட ஒரு புரோக்கர் தொழில் தான். அவர் வாங்கி கொள்ளுவார். உங்களிடம் 1,500 வாங்கி ஆரம்பத்திலேயே வாங்கி கொள்கிறார், அல்லது பின்னால் வாங்கி கொள்கிறார். அவர்களிடம் ஒரு 2,000-3,000 ரூபாய் வாங்கி கொள்ளுவார். எனவே நீங்கள் 20,000 ரூபாய் முதல் போட்டு புக் செய்திருந்தால் 30,000 கொடுத்தால் கொடுத்துக்கிறேன் என்று சொன்னால் கொடுத்து விடுவார்கள். அவர்களுக்கு 10,000 கல்யாண மண்டபம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உண்டாக்கும். எனவே
நீங்கள் போட்ட முதல் ஒரு 6 மாதம் காத்து கொண்டிருந்தால், 9 மாதம் காத்து கொண்டிருந்தால் 20,000க்கு 10,000 கிடைக்கும், கொடுப்பார்கள். உங்கள் தேதியை அவர்களுக்கு மாற்றி கொடுத்து விடலாம். அந்த மண்டப மேலாளருக்கு அவர்களுக்கு ஒரு 2,000 3,000 கொடுப்பார்கள். எனவே நீங்கள் ஒரு 1,500 ரூபாய் மண்டல மேலாளருக்கு கொடுத்திருந்தாலும் 20,000 ரூபாய் 6 மாதம் கழித்து உங்களுக்கு 8,700 ரூபாய் ஈட்டி கொடுக்கும். நல்ல ரிட்டர்ன். ஒரு 2 லட்சம் ரூபாய் அல்லது 3 லட்சம் ரூபாயை வைத்துக்கொண்டு ஒரு 15 மண்டபம் நீங்கள் புக் செய்தால் ஒரு 6 மாத காலத்துக்குள் 15 மண்டபங்களும் ஒரு மண்டபம் 8,000 9,000 கிடைக்கும். அது ஒரு குறிப்பிடத்தக்க தொகை. இதற்கு ஆஃபீஸ் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் மொபைல் போதும். 10 பைசா செலவில்லை. உங்கள் வீட்டிலிருந்து செய்யலாம். நான் சொன்ன பொக்கே கடையை வைத்துக்கொண்டும் செய்யலாம். அங்கேயே இன்னொரு தொழில். ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல. மூன்றாவது, என்னால் ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு செய்ய முடியும் என்று நீங்கள் கருதினால் நண்பர்களே, ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப் தொடங்குங்கள். இன்றைக்கு மெடிக்கல் ஷாப் என்பது ஒரு தங்கச் சுரங்கம். அரசாங்க அதிகாரிகள் காசுக வாங்கி கொண்டு லஞ்சம் பெற்றுக்கொண்டு எந்த விதமான முக்கியமான மெடிசன்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் வேண்டுமென்றே பார்த்து கொள்ளுகிறார்கள். ஒரு கேன்சர் மெடிசன் 20,000 ரூபாய்க்கு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குமானால் அதனுடைய மொத்த உற்பத்தி அடக்க செலவு என்பது 600 ரூபாய். இது ஒரு கொள்ளை, அரசாங்க ஆதரவோடு நடக்கிற கொள்ளை. ஆனால் மெடிக்கல் ஷாப்காரனுக்கு அவ்வளவு கிடைக்காது. மெடிக்கல் ஷாப் இன்றைக்கு நான் பல விளம்பரங்கள் பார்ப்பீர்கள். நாங்கள் 10% தள்ளுபடி தருகிறோம், 15% தள்ளுபடி தருகிறோம், 20% தருகிறோம், தருகிறார்கள். உண்மையும் கூட. 100 பேர் விளம்பரம் போட்டால் குறைந்தபட்சம் ஒரு 60 பேர் கொடுக்கிறார்கள். என்ன என்றால் அதனுடைய ப்ராஃபிட் என்பது 40%. இன்னொன்று, மெடிசன் நீங்கள் வாங்கி பணமில்லாமல் எல்லா சின்ன கம்பெனி, ஒரு 4 பெரிய கம்பெனிகளை தவிர, டாக்டர் ரெட்டி போன்றவர்களை தவிர மற்ற கம்பெனிகளை எல்லாம் வாங்கி விற்றுவிட்டு காசை கொடுக்கலாம். உங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் கொடுக்கலாம். ஒரு வேளை விற்காவிட்டால், எக்ஸ்பைரி நெருங்கிவிடுமானால் மெடிசனையும் திருப்பி கொடுக்கலாம். அதற்கு காசு கொடுக்க வேண்டியதில்லை. வேறு மெடிசன் கொடுத்து விடுவார்கள். அதுவும் கடன்தான். விற்றுத்தான் நீங்கள் பணம் கொடுப்பீர்கள். நீங்கள் 100 மெடிசன் ஊசி ஆயின்மெண்ட் விற்றால் 90 மெடிசனுக்கு கையிலிருந்து 10 பைசா நீங்கள் போட்டு வாங்க வேண்டியது இல்லை. அவர்கள் கொண்டு வந்து உங்கள் கடையில் வைப்பார்கள், எடுத்து போய்விடுவார்கள், மாற்றி கொடுத்து விடுவார்கள். விற்றால் அதற்குரிய தொகையை கொடுக்கலாம். 40% அதற்கு லாபம் கிடைக்கிறது. ஒரு 10க்கு 10 கடை வேண்டும். ஒரு சாதாரண பகுதியில் கூட 2 தெருவுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்தால் கூட, 2 ஃபர்லாங்குக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்தால் கூட மிக எளிதாக ஒரு காலையிலிருந்து மாலை வரை 5,000 ரூபாய் வியாபாரம் செய்யலாம். இன்னும் கூட சொல்லப்போனால் நண்பர்களே, எல்லா மெடிக்கல் ஷாப்புகளிலும் கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்டேஷனரி கடை போல சோப்பு, பல்பொடி, ப்ரஷ், சாக்லேட், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஒரு அந்த ஃப்ரிட்ஜில் இதுவெல்லாம் இருக்கும். பிரெட் விற்கிறார்கள். எனவே ஒரு சாதாரண ஒதுக்குப்புறமான கடையில் கூட ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் வியாபாரமாகும். 1,500 ரூபாய் கிடைக்கும். நான் சொல்லுவது ஒரு 3 லட்சம் ரூபாய் முதல் இருந்தால் போதும். அந்த கடையை இன்டீரியர் ஃபர்னிச்சர் ஷோகேஸ் வைப்பதற்கு அதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள்.
ஃபார்மசிஸ்ட் மாதம் ஒரு பணம் கொடுத்தால் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்து விடுவார்கள். இதெல்லாம் செட் ரூல்ஸ். எந்த பகுதியில் வைக்கிறீர்களோ அந்த பகுதியில் சொன்னால் இவர் கையெழுத்து போட்டு கொடுப்பார் என்று அவரே உங்களுக்கு ஆள் காட்டுவார்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மிக எளிது. 1500 ரூபாய் மிக எளிதாக கிடைக்கும். 5000 ரூபாய் வியாபாரமானால் பிரெட், கூல்ட்ரிங்க்ஸ், பேஸ்ட், ப்ரஷ், சாக்லேட், டாஃபீஸ், இது வேறு, இது தனி, அதுவும் கிடைக்கும். இந்த பெண்டமிக் காலத்தில் கூட மூடாத தொழில் அது ஒன்றுதான். எனவே எந்த காலத்திலும் பாதிக்கப்படாத தொழில் இந்த மெடிக்கல் ஷாப் நடத்துவது என்பவர்களே. மிக எளிதாக மாதம் ஒரு 3 லட்சம் ரூபாய் நீங்கள் முதல் போட்டால், மிக சில இடங்களிலே ஏர் கண்டிஷன் வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். ஒரு யூனிட் போதும், ஒரு பெரிய விஷயம் அல்ல. 30,000 ரூபாய் ஒரு யூனிட்டு, அவ்வளவுதான். எலக்ட்ரிசிட்டி எல்லாம் போக 5,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வியாபாரம் நடக்குமானால் 1,500 ரூபாய் கிடைக்கும். ஒரு பணியால் நீங்கள் கொஞ்சம் மாறி மாறி 2 பேர் பார்த்து கொள்ள வேண்டும். இது மிக எளிதான ஒரு தொழில், எந்த பெரிய சிரமமில்லாத தொழில். அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கடைக்கு மாதம் 2,000 ரூபாய். அதுவும் அந்த பகுதி வியாபாரிகளே சொல்லுவார்கள், எங்கள் பகுதியில் 2,000 நிர்ணயித்திருக்கிறோம், மாதம் வந்து வாங்கி கொண்டு போய் விடுவார். ஏதாவது கையெழுத்து தேவைப்பட்டால் அவர் போட்டு விடுவார். 2,000 ரூபாய், 2,500, 3,000க்கு தாண்டி எங்கும் இல்லை. ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு மாத நீங்கள் கொடுக்கிற உங்கள் ஊதியம், லஞ்சம். எனவே அந்த தொழிலும் எளிது, புரிந்து கொள்ளுங்கள். சரி, இதைவிட ஒரு இன்னோவேட்டிவாக 5 லட்சம் ரூபாய் வைத்திருக்கிறேன், ஒரு புதிதாக ஏதாவது சொல்லுங்கள் என்றால் இருக்கிறது. நண்பர்களே, ஒரு வருத்தத்துக்குரிய உண்மை, இன்றைக்கு 50 வயது தாண்டிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் எப்படி இறப்போம், தன்னை யார் அடக்கம் செய்வார்கள் என்கிற கவலை அடிமனதில் மிக நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் அடுத்த தலைமுறை வாரிசுகளை நீங்கள் சாப்பிடாமல் மிக அதிகமாக கஷ்டப்பட்டு தியாகம் செய்து கடன் வாங்கி ஏதேதோ செய்து படிக்க வைத்தால் அவர்கள் உங்களுக்கு டாட்டா காண்பித்துவிட்டு ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், UK, அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிடுவார்கள். அநேகமாக இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் டேயிலும் ஃபாதர்ஸ் டேயிலும் உங்களுக்கு இங்கிருந்து ஒரு பொக்கே அனுப்ப சொல்வார்கள். ஒரு $5 இந்திய வியாபாரிக்கு கொடுத்து உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலிருந்து கொண்டு வந்து கொடுத்து விட்டு போவார்கள். இல்லை, உங்கள் பர்த்டே அன்றைக்கு மாதுளம்பழம், மலைவாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு ஒரு கட்டாக கட்டி ஒரு பஞ்ச். இதுதான் உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற மகன் மகளுக்கும் இருக்கிற இரத்த தொடர்பு. 100க்கு 80% பேர் நீங்கள் இறந்தால் வரமாட்டார்கள். நியாயமா, நியாயமில்லையா? வேண்டாம், நான் அதற்குள் போக விரும்பவில்லை. இது நடைமுறை. ஒருவேளை நீங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கவில்லை என்று சொன்னால், பெண்ணோ ஆணோ ஒரு சிறிய எளிய வேலையை செய்வார்கள். ஆட்டோ ஓட்டுவார்கள், மூட்டை தூக்குவார்கள், டிரைவராக இருப்பார்கள், ஒரு மில்லில் வேலை செய்வார்கள். அதாவது அவர்கள் சாப்பாட்டு, அவர்கள் குடும்பம் நடத்துவதற்கே அவர்கள் கஷ்டப்படுவார்கள். எனவே எனக்கு என்ன செஞ்சான் எங்கள் அப்பா ஆகி சரிதான் என்று விட்டுவிடுவார்கள். மிஞ்சி போனால் கொஞ்சம் நல்ல மனசாட்சி உள்ள மகன் மகள் அவர்கள் திருமண நாளன்றோ பிறந்த நாளன்றோ உங்களை தேடி வந்து அரை கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுத்து உங்கள் பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து கொண்டு ஆசைகளை பெற்றுக்கொண்டு போய்விடுவார்கள். எனவே
நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தால் வெளிநாடு பலனில்லை. இல்லை, ஒரு எளிய கல்வியை ஊட்டினால் அவர்களே சாப்பாட்டுக்கு திண்டாடுகிறார்கள், உங்களை கவனிக்க மாட்டார்கள். இந்த சூழ்நிலையில் என்னை யார் அடக்கம் செய்வார்கள்? மிக சிறப்பான அடக்கம் நான் எதிர்பார்க்கவில்லை. கண்ணியமான அடக்கம் நடக்குமா என்கிற கேள்விக்குறி வந்திருக்கிறது. அதை ஒரு ஸ்தாபனமாக ஆரம்பித்து நீங்கள் நடத்தினால், நம்பிக்கை ஊட்டுகிற அளவுக்கு நடந்து கொண்டால், ஒரு சின்ன இடம் போதும், ஒரு ஆஃபீஸ் வைத்து கொள்ள வேண்டும். அடக்க செலவு அவர்கள் விரும்புகிற முறையில், எந்த மதத்தவரோ அதை பொறுத்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கட்டுங்கள். உங்களுக்கு ஏதாவது 10ஆம் நாள் காரியம் வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு 100 பேருக்கு நாங்கள் செய்கிறோம், அதற்கு ஒரு 20,000 ரூபாய் தனியாக கட்டுங்கள், வாங்கி கொள்ளலாம். இன்றைக்கு என்னிடம் 20,000 ரூபாய் இருக்கிறது, நான் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் 10 ஆண்டு கழித்து நான் சாகிற போது எனக்கு யார் அடக்கம் செய்வார்கள் என்ற சந்தேகம் என்னை பிடித்து அரிக்கிறது என் நெஞ்சை என்றால் கட்ட தயாராக இருக்கிறார்கள். 100இல் மிக குறைவாக 20 பேர் கட்ட தயாராக இருக்கிறார்கள். 50 வயது கடந்தவர்கள். அவர்கள் பேதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் உங்கள் பணமாக எடுத்து வேறு தொழிலுக்கு வட்டிக்கு விடலாம், பேங்கில் போடலாம். நீங்கள் எது சரியான பாதுகாப்பான முதலீடோ அப்படி செய்து கொள்ளலாம். மிக எளிதாக ஒரு 500 பேர் ஒரு பகுதியிலே இதில் சேர்ந்து விடுவார்கள். இன்னும் சிலருக்கு, குறிப்பாக மேல் ஜாதி மக்களுக்கு, எனக்கு திவசம் செய்ய மாட்டான் என் மகன், ஒரு 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் திவசம் செய்கிறேன் என்கிற ஒரு பேக்கேஜ், வருடத்துக்கு இவ்வளவு ரூபாய் ஆகும், நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் எங்களிடம் கொடுங்கள், 20 வருட காலம் நீங்கள் இறந்த பிறகு திவசம் செய்கிறோம் என்று ஒரு தொகையை நிர்ணயித்து வாங்கிக் கொள்ளலாம். சட்டபூர்வமாக இந்த தொழில் தவறல்ல. இதை கொஞ்சம் லாங் டேர்ம் சிந்தனையோடு இன்னோவேட்டிவாக செய்தால் இதற்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஸ்பேஸ் இருக்கிறது. நான் சொன்னது சும்மா உங்களுக்கு ஒரு கோடு காட்டியிருக்கிறேன். இதை பெரிய தொழிலாக செய்யக்கூடிய ஸ்பேஸ் இந்தியாவில், தமிழகத்தில் மிக நிச்சயமாக இருக்கிறது. வருடத்துக்கு சில கோடி ரூபாய் ரொட்டேட் பண்ணுகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.